இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் நீங்க கடல்ல டைவ் பண்றீங்க. உள்ள போனா ஒரு அழகான கலர்ஃபுல்லான அண்டர் வாட்டர் சிட்டி இருக்கு. மீன்கள் நிறைந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் பல மாசம் கழிச்சு திருப்பியும் நீங்க டைவ் பண்றீங்க. இந்த தடவை உள்ள இருக்கிறது ஒரு வெற்றிடம். ஒரு வெள்ளை கூடுகள் மட்டுமே இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. பார்க்க எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும்ல. ஆஸ்திரேலியாவோட கிரேட் பேரியர் ரீஃப்ல ஆரம்பிச்சு பசிபிக் அண்ட் கரீபியன்ல இருக்க ரீஃப் வரைக்கும் இப்ப சஃபர் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பேரு கோரல் ப்ளீச்சிங். ஓஷன் டெம்பரேச்சர் வெறும் ஃபியூ டிகிரி செல்சியஸ், அதாவது 1 டிகிரி கூட இருக்கலாம், அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனா போதும் இந்த கோரல் ப்ளீச்சிங் ட்ரிகர் ஆயிடும். இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது காஃபி ஜிட்டர்ஸ். நான் உங்க பிரியா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோரல் ரீஃப், அதாவது பவளப்பாறை. இது முதல்ல நமக்கு என்னன்னு தெரியுமா? கோரல் பார்க்க வெறும் கற்கள் போலவே இருக்கும். ஆனா உண்மையிலேயே அது என்னன்னு தெரியுமா? ஒரு உயிருள்ள அனிமல். ஆமாங்க, இந்த டைனி கோரல் பாலிப் எல்லாம் சேர்ந்து அந்த பவள மொட்டுகள்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மேசிவ் ரீஃப் ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். இந்த ரீஃப் பல மீன்களுக்கு இருப்பிடமா செயல்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கோரல்ல ஒரு ஆல்கேவும் தங்கி இருக்கும். அதுக்கு பேரு ஜூ சாந்தலே. இந்த ஆல்கே தான் போட்டோசிந்தசிஸ், அதாவது சூரிய வெளிச்சத்து மூலியமா உணவை தயாரிக்கும். தயாரிச்சு இந்த கோரலுக்கு உணவா கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோரலோட அழகான கலர்ஸ் இந்த ஆல்கேஸ் கிட்ட இருந்து தான் வருது. அதுக்கு பதிலா கோரல்ஸ் இந்த ஆல்கேஸ்க்கு நல்ல ஷெல்டரை கொடுக்குது. இது நம்ம இயற்கையோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம். இந்த சக்சஸ்ஃபுல் பார்ட்னர்ஷிப் எங்க தெரியுமா பிரேக் ஆகுது? ஓஷன் கண்டிஷன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகும் பொழுது, ஓஷன் வாட்டர் சூடாகும் பொழுது இந்த கோரல்ஸ் எல்லாம் பேனிக் ஆகி ஆல்கேவை எக்ஸ்பெல் பண்ணி விட்டுரும். ஆல்கே எக்ஸ்பெல் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கான சாப்பாடு கம்மியாகிடும், பட்னி தான். ஸ்டார்வேஷன் மூலியமா என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கோரல் செத்துடும். ஆனா இந்த ஆல்கே போன உடனே இந்த கோரல்ஸ் எப்படி ஆயிடும்னா வெள்ளை ஆயிடும். இதுக்கு பேரு தான் கோரல் ப்ளீச்சிங். இது உடனே அந்த கோரல் செத்துடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இதை ரிஸ்டோரும் பண்ணலாம். ஆனா அது ரிஸ்டோர் ஆகிறதுக்கு பல டெக்கேட்ஸ் கூட ஆகலாம்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன் பல வாரங்களோ மாசங்களோ கண்டினியூ ஆச்சுன்னா இந்த கோரல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போயிடும். இந்த கோரல் ப்ளீச்சிங் நடக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ். இதால ட்ராப் பண்ணப்படுற ஹீட் மேல அட்மாஸ்பியர்லயே தங்கிடுங்க. இது காஸ் பண்ற குளோபல் வார்மிங் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சொல்லலாம். கிரீன் ஹவுஸ் கேசஸ் தான் முதல்ல நமக்கு என்னன்னு தெரியணும். கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற கேசஸ்லாம் மேல அட்மாஸ்பியர்ல ஹீட்டை ட்ராப் பண்ணி வச்சிடும். நேச்சுரல் பிளாங்கெட் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இந்த கேசஸ் நிறைய ஹெமிட் ஆகும்பொழுது என்ன ஆகும்னா குளோபல் வார்மிங் உண்டாகுது. கிரீன் ஹவுஸ் கேசஸ் முதல்ல எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பர்ன் பண்ற ஃபாசில் ஃபியூவல்ஸ்னால தான். ஃபாசில் ஃபியூவல்ஸ்னா என்னன்னு கேக்குறீங்களா? கோல், அதாவது நிலக்கரி, அதுக்கப்புறம் பெட்ரோலியம், அப்புறம் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற குக்கிங்க்கு, ஈட்டிங்க்கு, அதுக்கப்புறமா எலக்ட்ரிசிட்டியாக யூஸ் பண்ணுறோம். இந்த கோரல் ப்ளீச்சிங் நடக்கிறதுக்கு வேற சில ட்ரிகர்ஸும் இருக்குங்க. அதெல்லாம் என்னன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது பொல்யூஷன் தாங்க. அப்புறமா பிளாஸ்டிக் வேஸ்ட் டிஸ்போசல்னு சொல்லலாம். இதால கோரல்ஸ் மட்டும் இல்லாமல் மீன் வகைகளும் அப்புறம் கடலில் வாழ்கிற மற்ற உயிரினங்களும் பாதிக்கப்படுது. அப்புறமா அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப். அதனால என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பயிர்கள் பயிர்கள் வளர்றதுக்கு யூஸ் பண்ற பெஸ்டிசைட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரைஞ்சு ஓஷன்ல கலக்குதுல ரிவர்ஸ் மூலியமா. அதனாலயும் இந்த பொல்யூஷன் ஏற்படுது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓஷன் அசிடிஃபிகேஷன். ஓஷனோட ஆசிட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுனால கோரல்ஸ்லாம் இறந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர் ஃபிஷிங். நிறைய மீன் பிடிக்கிறோம்ல கரையோரமா, அதனாலயும் இந்த கோரல்ஸ் பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் அதிகமாக இருக்கு. அப்போ பொல்யூஷனால நம்ம தாக்கப்படுறோம். அப்புறம் ஸ்டார்வேஷன் ஏற்பட்டு நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம்னு வைங்களேன். என்ன ஆகும்? ஒரே டைம்ல எல்லாமே நம்மள டார்கெட் பண்ண மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க இருக்கு இந்த கோரல்ஸ்க்கும். கோரல்ஸ் பத்தி பேசும்பொழுது கிரேட் பேரியர் ரீஃப் பத்தி பேசாம இருக்க முடியுமா? ஆமாங்க, ஆஸ்திரேலியால இருக்கு இந்த கிரேட் பேரியர் ரீஃப். இது உலகத்திலேயே பெரிய ரீஃப் சிஸ்டம்னு சொல்லலாம். சுமார் 2300 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமானது. ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தா கூட அழகா தெரியுமா? ஆனா இது ரிப்பீட்டட் கோரல் ப்ளீச்சிங்கால பாதிக்கப்பட்டிருக்கு. 2016ல ஏற்பட்ட மல்டிபிள் ப்ளீச்சிங்கால என்னாச்சுன்னா 2024-2025 வரைக்கும் கூட அதோட இம்பாக்டை பார்க்க முடிஞ்சுதான். இப்போ சயின்டிஸ்ட் அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் காணப்படுதுன்னு சொல்றாங்க.
இந்த கோரல் ப்ளீச்சிங்லாம் நேச்சுரலாக முன்னாடி நடக்கும் பொழுது நிறைய இயர்ஸ் ஆர் ஈவன் டெக்கேட்ஸ் கூட கிடச்சிதான் ரெக்கவரி டைமாக. ஆனால் இப்போல்லாம் ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால அதுங்களோட ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த கோரல் ப்ளீச்சிங்கால நமக்கு என்ன பாதிப்பு? அது கடல்ல தானே இருக்கு, நம்மள என்ன பெருசாக பாதிச்சுட்டு போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் தப்பு. ஏன்னா இது நம்மளுக்கும் பயங்கரமாக உதவுதுங்க. அது என்னென்ன வகையில் உதவுதுன்னு பார்ப்போமா? இந்த கோரல்ஸ் வந்து பல கடல் உயிரினங்களுக்கு இருப்பிடமா இருக்குங்க. ரஃபா சொல்லணும்னா 1/4 ஆஃப் மெரின் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்களுக்கும் இது மிகப்பெரிய வாழ்வாதாரமாக இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய மீன்கள் வரனால மீன் பிடிக்கவும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டூரிசமுக்கும் இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்னா இது ஒரு நேச்சுரல் சீ வால் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஏன்னா வைல்டாக வர கடல் அலைகள் கரை நோக்கி வரும்பொழுது இது ஒரு தடுப்பு சவர் மாதிரி அந்த வேவ்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் புயல்கள் கிட்ட இருந்து அப்புறம் எரோட் ஆகாமையும் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கு. இந்த ரீஃப் சிஸ்டமே இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த கரையோரமாக வாழ்கிற மக்கள் வந்து இதை நம்பிதான் இருக்காங்க. அவங்க பயங்கரமாக பாதிக்கப்படுவாங்க, ரொம்ப வல்னரபிளாக ஆயிடுவாங்க. அப்புறம் மீனோட பாப்புலேஷன் கரையோரமாக இருக்கிறதும் ரொம்ப கம்மியாகிடும். பயோடைவர்சிட்டி ஆஃப் மீன்கள் வந்து ரொம்ப டிராமேட்டிக்காக ட்ராப் ஆகிடும். சரி, இந்த கோரல்ஸை சேவ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதை சேவ் பண்ணுறதுக்கு. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. குட்டி குட்டி கோரல் பேபிஸ் எல்லாம் லேப்ல வச்சு வளர்க்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டேமேஜ் ஆன ரீஃப் சிஸ்டமில் அதை கொண்டு போய் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக உருவாக்க முடியுமானும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் லார்ஜ் ஸ்கேலாக இந்த ரீஃப் ரெஸ்டோரேஷனை ப்ரோக்ராமை வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதனால் வந்து பயங்கரமாக ரெஸ்டோர் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க இந்த கோரல் சிஸ்டமை. சயின்டிஸ்ட் எல்லாம் இதை ரெஸ்டோர் பண்ண ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, சேட்டலைட் மூலிமா மானிட்டர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீட்டை ட்ராக் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே ப்ளீச்சிங் ஈவெண்ட்ஸ் என்ன நடக்கும்ன்றதையும் அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ க்ளோஸாக தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சாதாரண மக்களான நம்ம பெருசாக இதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளாலையும் ஹெல்ப் பண்ண முடியும். அது சின்னதாக இருந்தாலும் இந்த கோரல் சிஸ்டமுக்கு பெரிதும் உதவும். முடிஞ்ச அளவுக்கு சோலார் எனர்ஜி போன்ற ரெனியூபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணலாம். கார்பன் எமிஷனை கம்மி பண்ணலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் கார் பைக் யூஸ் பண்ணாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்புறம் சைக்கிள் அப்படி இல்லைன்னா நடக்க முடிஞ்ச இடத்துக்கு நடந்து போகலாம். அப்புறம் முக்கியமாக இதை பற்றின அவேர்னஸ் இருக்கணும். அப்புறமா மெரின் ப்ரொடெக்டட் ஏரியாவில் குப்பையை போடக்கூடாது. ரீஃப் சேஃப் டூரிசம் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் சன்ஸ்க்ரீன் வந்து இந்த ரீஃப் சேஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த கோரல்ஸை டச் பண்ணுறது, அதுக்கு மேலே நடக்கிறது, கலெக்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம தவிர்த்துடணும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம லைஃப் டைம்லேயே இந்த கோரல்ஸ்லாம் டிஸப்பியர் ஆகிடுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்மள மாதிரி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதோட தலையெழுத்தை மாற்றி அமைப்போம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஓஷன் லவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.